ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் பார்ப்போம். நந்தகுமார் பழனி அப்படிங்கிற யூசர் வந்து குவார்க்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது சூப்பர் காம்ப்ளிகேட்டடான டாபிக். இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள், டெக்னிக்கல் வீடியோஸை. என்னோட பிளேலிஸ்ட்டு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், கேட்டகரைஸ் பண்ணி டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ டாபிக் உள்ளார போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து குவார்க்ஸ் பற்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 வீடியோ நீங்கள் போய் பார்க்கணும். நான் ஆட்டம்ஸ் பற்றி போட்டிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குவார்க்ஸ் பற்றி புரியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. நான் என்கரேஜ் பண்ணுவேன். அந்த 2 வீடியோ பாருங்கள். நான் லிங்க்ஸை கீழே போடுறேன். குவார்க்ஸ்ன்றது ஒரு அட்வான்ஸ் டாபிக். அது வந்து பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் வந்து வருது. குவார்க்ஸ் பற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இது யார் கண்டுபிடிச்சான்றது நம்ம பார்க்கலாம். குவார்க்ஸை கண்டுபிடிச்சது வந்து முரே கெல்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். அவர் 1960ஸ்ல இதை கண்டுபிடிச்சாரு. ஏன் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா நம்ம கியூரியாசிட்டினால தான். என்னன்னா நம்ம வந்து ஆட்டம்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டமை உடைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதை உடைக்க முடியும் அப்படின்னு போயாச்சு. அப்புறம் ஆட்டம்குள்ளார இருக்கிற நியூக்ளியஸை உடைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தது. அதையும் உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூக்ளியஸை உடைச்சுனா அதில் புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கு. புரோட்டான்ஸை உடைக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது தான் வந்து அப்போ சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸை எடுத்து அதை கேட்டலாக் பண்ணி கிளாசிஃபை பண்ணது வந்து கெல்மேன் இந்த சயின்டிஸ்ட் தான். அதனால தான் அவருக்கு எல்லா கிரெடிட்டும் போகுது. அவர் தான் வந்து இந்த டெர்மினாலஜி குவார்க்ஸ் அப்படின்றத இந்த டெர்மினாலஜி வந்து வச்சாரு. 1960s ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை மேலே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ குவார்க்ஸ்ன்றது இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. இன்னும் வந்து லேர்னிங்ஸ் நடந்து தான் இருக்கு. அடுத்த செஞ்சுரியில் இன்னும் புதுசாக வேற கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் ஒன் லைனில் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஆட்டமை உடச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் எண்ட் ஆகுறது வந்து குவார்க். இதுதான் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ வந்து டீட்டெயில்ஸ்குள்ளார போகலாம். இப்போ குவார்க்ஸ்னா என்ன? குவார்க்ஸ்ன்றது ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். அது இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்க, உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸை உடச்சி அதுக்கப்புறம் புரோட்டான் நியூட்ரான் மட்டும் தான் இருந்ததுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் வந்து அதையும் உடச்சி இல்லை புரோட்டான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக தான் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அதனால வந்து அந்த புரோட்டான் எப்படி செஞ்சிருந்ததோ அது வந்து குவார்க் அப்படின்றத நேம் வச்சுட்டாங்க. இப்போ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது வந்து ரொம்ப எல்லாமே அன்ஸ்டேபிளாக இருந்தது. இன்டென்ஸ் ஹீட், வெதர் எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளாக இருந்தது. அப்போ வேர்ல்டில் இருந்தது எல்லாமே வந்து குவார்க்ஸ் தான். குவார்க்ஸ் வந்து என்னன்னா அது வந்து ஒரு பார்ட்டிகல், ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல். குவார்க்ஸ் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் வேர்ல்டு வந்து கூல் டவுன் ஆகி நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டு வர வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குவார்க்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாண்ட் ஆகி புரோட்டான் நியூட்ரான் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் எலக்ட்ரான் சுற்றி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எவல்யூஷன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இப்போ நம்ம பார்க்குற ஆட்டம் வந்து ஒரு எண்டு ப்ராடக்ட். ஆனால் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதுதான் வந்து குவார்க். இப்போ ஒரு குவார்க் இருக்கும்போது அதுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது. அது வந்து ஆன்டை குவார்க் அப்படின்வாங்க. இந்த உலகம் வந்து ஒரு கெயாட்டிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது, அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இருந்தது வந்து மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் இதுதான் இருந்தது. அது சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அது வந்து எர்த் கூல் ஆக வந்து அது வந்து பாண்டிங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. அதில் 2 கேட்டகரியா வந்து பிரிஞ்சிச்சு. ஒன்று வந்து ஹேட்ரான்ஸ், இன்னொன்று வந்து லெப்டான்ஸ். இது 2த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வச்சு ஃபார்ம் ஆச்சு. இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இல்லாமல் வச்சு ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஹேட்ரான்ஸ்ல ஃபார்ம் ஆனது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இல்லாதது எல்லாமே வந்து லெப்டான்ஸாக ஃபார்ம் ஆச்சு. நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பற்றி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு அந்த நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிட போகிறோம். இப்போ ஹேட்ரான்ஸில் வந்து என்னென்ன வந்து கேட்டகரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேரியான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆச்சு. இன்னொன்று வந்து மீசான்ஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆச்சு. இப்போ பேரான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் இருக்கு. இன்னொன்று வந்து மீசான்ஸ்ல பாத்தீங்கன்னா கேயான் அண்ட் பியான் அப்படின்னு 2 விஷயம் வந்து ஃபார்ம் ஆச்சு. எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம லெப்டான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல எலக்ட்ரான் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் மியான் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஃபார்ம் ஆயிட்டு எல்லாமே ஒரு இடத்துல வந்து கம்பைன் ஆச்சு. அதுதான் வந்து ஆட்டம் அப்படின்வாங்க. ஆனா இதனோட ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்போ புரோட்டான் அண்ட் நியூட்ரான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 குவார்க் வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு. கே அண்ட் பியான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குவார்க் அண்ட் ஆன்டி குவார்க் 2 இருந்து அது ஃபார்ம் ஆயிடுச்சு. குவார்க்ஸ் வந்து நீங்க எங்க பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேரியான்ஸ் அந்த சைடுல தான் நீங்க பார்ப்பீங்க. அதாவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல தான் குவார்க்ஸ் வந்து நீங்க பார்ப்பீங்க. லெப்டான்ஸ்ல வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து எலக்ட்ரானுக்கும் குவார்க் வந்து சம்மந்தம் கிடையாது. அதனால தான் வந்து எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் உள்ளார இல்லாம வெளியில இருக்கு. ஏன்னா அது வந்து குவார்க்ல வந்து வரல. குவார்க் இருந்ததுன்னா எலக்ட்ரான்ல வந்து அது வந்து நியூக்ளியஸ் உள்ளார வந்து வந்திருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் உள்ளார வந்திருக்கும். ஆனா எலக்ட்ரான் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்ல இல்ல. அதனால எலக்ட்ரான் வந்து நல்லா ஃப்ரீயா வெளில சுத்திட்டு இருக்கு. ஆனா அந்த புரோட்டான்ஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் ஒரு புல் இருக்கு. பட் ஆனா அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்கும் இதுவும் அந்த புல்லும் வந்து டிஃபரெண்ட். இப்போ நம்ம வந்து குவார்க் நம்பரை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அது சப் அட்டாமிக் பார்ட்டிகளோட பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ல மேண்டேட்டரியா 3 குவார்க் வேணும்.
இப்போ நம்ம வந்து அந்த 3 குவார்க் எடுத்து சும்மா ஒரு சினாரியோக்காக நம்ம ஒரு குவார்க்க வந்து புடிங்கிறோம்னு வச்சுக்கங்க. அந்த ஒரு குவார்க்க புடுங்கியாச்சு அப்படின்னா, அது வந்து மீசான்ஸா மாறிடும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு மேல அது புரோட்டான்னு நம்ம கால் பண்ண முடியாது. அதே மாரி நியூட்ரானுக்கு ஒரு குவார்க்க நம்ம எடுத்துட்டோம்னா 3ல 1 எடுத்துட்டோம், இல்ல 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அது மீசான்ஸா மாறிடும். உங்களுக்கு வந்து குவார்க்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு அனாலஜி வச்சு இத பார்ப்போம். இப்போ ஒரு மாம்பழம் எடுத்துக்கங்க. அந்த மாம்பழம் வந்து நம்ம ஒரு ஆட்டம் அப்படின்னு பிரிட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாம்பழத்த வந்து நீங்க தோல்லாம் உரிச்சுட்டு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபைபர் வந்து எல்லாமே இந்த எலக்ட்ரான் ஆர்பிட் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபைபர் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சீட் அதாவது ஒரு கொட்டை வந்து தெரியும். அது வந்து நம்ம நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த கொட்டைய நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னா, உள்ள வந்து சீட் ஒண்ணு இருக்கும். அது வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த சீட நீங்க உடைச்சு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீடே நெறைய செக்ஷனா இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் லேயரா மாறும். அதுதான் வந்து நம்ப அட்டாமிக் வேர்ல்ட்ல வந்து நம்ப குவார்க் அப்படின்றோம். குவார்க் தான் வந்து இந்த ஆட்டம்லயே வந்து ஒரு லாஸ்ட் காமன் டினாமினேட்டர். அந்த குவார்க்க நீங்க வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ஆட்டமே கிடையாது. ஸோ நீங்க வந்து குவார்க்க எடுக்க முடியாது. ஆனா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டம் வந்து கிடையாது. ஆனா இந்த குவார்க் வந்து முதல்ல எல்லாமே தனித்தனியா இருந்தது. இந்த வேர்ல்ட் ஃபார்ம் ஆகும்போது. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த ஆட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆட்டம்க்கு ரா மெட்டீரியல் வந்து குவார்க் தான். இந்த குவார்க்ஸ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னு 1960ஸ்ல பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நெறைய வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்ப குவார்க்ஸ் வந்து 6 கேட்டகரியா வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்ற ஒரு குவார்க். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரேஞ்ச் குவார்க். அப்புறம் சார்ம் குவார்க்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு. இது எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதோட மாஸ் வச்சு தான். ஒவ்வொரு குவார்க்கும் வந்து ஒவ்வொரு மாஸ் இருக்கு. அத வச்சு அவங்க வந்து கிளாசிஃபை பண்ட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு குவார்க்கும் அதனோட கேட்டகரி வச்சு இது 6 வந்து இப்ப இருக்கிற எல்லா சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸும் இந்த 6 குவார்க்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 6 வெரைட்டி ஆஃப் குவார்க்ஸ் இருந்தாலும், ஆனா புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ்க்கு வந்து பில்டிங் பிளாக் வந்து அப் அண்ட் டவுன் குவார்க் தான். ஏன் அப்டின்னா, இப்ப புரோட்டான்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ். அதனால சார்ஜ் வந்து 0. இப்போ புரோட்டான்குள்ளார நம்ம போய் பார்த்தோம் அப்டின்னா, அதுல 3 குவார்க் இருக்கும். நியூட்ரான்குள்ளார போனீங்கன்னா, அதுல 3 குவார்க் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான்ல வந்து 2 அப் குவார்க் இருக்கும். 1 டவுன் குவார்க் இருக்கும். அப்பனா 3 குவார்க். நியூட்ரான்ல வந்து 1 அப் குவார்க், அப்புறம் 2 டவுன் குவார்க். இப்ப இதுல வச்சு எப்படி அந்த சார்ஜ கண்டுபிடிக்கிறாங்க அப்டின்னா, இப்போ ஒவ்வொரு அப் குவார்க்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அது என்னன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த சார்ஜ் இது எடுத்துக்கும். டவுன் குவார்க் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சார்ஜ் வந்து நெகட்டிவ்ல எடுத்துக்கும். அப் குவார்க்க பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து 2/3 ஆஃப் சார்ஜ் அப்டிங்கிறது அதனோட வேல்யூ. இப்ப 2 அப் குவார்க் இருந்தது அப்டின்னா, அதுக்கு வந்து 4/3. இப்போ ஒரு டவுன் குவார்க் இருக்கு அப்டின்னா, அதுக்கு வந்து நெகட்டிவ் 1/3. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 1 ஆ இருக்கணும். இப்ப மறுபடியும் நான் சொல்றேன். இப்போ புரோட்டான்ல இருக்குது 3 குவார்க். அப் குவார்க் வந்து வேல்யூ வந்து 2/3. டவுன் குவார்க் வந்து வேல்யூ வந்து நெகட்டிவ் 1/3. இப்போ புரோட்டான்ல 2 அப், 1 டவுன் இருக்கு. 2 அப் வந்து 2/3 பிளஸ் 2/3 போட்டீங்கன்னா 4/3 ஆயிடும். அப்புறம் டவுன் குவார்க் வந்து நெகட்டிவ் 1/3. இது 3மே ஆட் பண்ணீங்கன்னா, அதுக்கு நெட் ரிசல்ட் வந்து 1 வரும். அதுதான் புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப நியூட்ரான் எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு 3 குவார்க் இருக்கு. ஆனா ஒரு அப் குவார்க் தான் இருக்கு. இப்போ ஒரு அப் குவார்க் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2/3. இன்னொன்னு வந்து 2 டவுன் குவார்க் இருக்கு. அப்பன்னா 2 -1/3 இருக்கு. அப்பன்னா -2/3 ஆயிடுது. இப்ப 2த்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, நெட் ரிசல்ட் வந்து 0. ஸோ நியூட்ரானோட சார்ஜ் வந்து இப்போ 0. ஸோ இந்த குவார்க்ஸ் வச்சு தான் வந்து கால்குலேட் பண்ணாங்க. எப்படி வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவா மாறிச்சு, எப்படி நியூட்ரான் வந்து நியூட்ரலா மாறிச்சு அப்படின்னு. ஆனா இந்த பிரச்சனை வந்து எலக்ட்ரானுக்கு கிடையாது. எலக்ட்ரான் வந்து குவார்க்லயே வரல. எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்குள்ள அதனால வெளில இருக்கு. எலக்ட்ரான் எப்பயுமே வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஆனா புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் எப்படி வேரியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவார்க்னால தான். இன்னொன்னு வந்து இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து உள்ள வச்சிட்டு இருக்கு இந்த குவார்க்க. அதனால புரோட்டான் வந்து பாசிட்டிவா சார்ஜ் இருந்தாலும் ரிப்பல் ஆகாம இருக்கு. அது ஏன் ரிப்பல் ஆகாம இருக்கு அப்படின்னா, புரோட்டான்குள்ளார வந்து ஒரு பார்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஆனா நியூட்ரான்லயும் ஒரு பார்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்ப நீங்க அந்த பாண்டிங் வந்து எப்படி ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான் பாசிட்டிவா இருந்தாலும், எல்லா புரோட்டானும் பாசிட்டிவா இருந்தாலும், உள்ள ஒரு ஒரு டைனி பிட் வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. அதனால வந்து எல்லாமே பேலன்ஸ் ஆயி அது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ கிரியேட் பண்ணி உள்ள டைட்டா வச்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து ரீசன். எப்படி வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து புரோட்டான ரிப்பல் பண்ணாம வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்ப இயற்கையாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா, ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். குவார்க்லயும் அதே மாரி தான். ஒரு குவார்க் இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு ஆன்டி குவார்க் இருக்கு. இதுக்கு 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குவார்க்ல என்ன இருக்கோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆன்டி குவார்க். இப்போ குவார்க்ல பார்த்தீங்கன்னா, அப்ல இருக்கிற குவார்க் வந்து வேல்யூ 2/3. ஆன்டி குவார்க் வந்து வேல்யூ வந்து -2/3. ஸோ அதே மாரி டவுன்ல இருக்கிற குவார்க் வந்து -1/3 குவார்க்ல, டவுன்ல இருக்கிற குவார்க். ஆனா ஆன்டி குவார்க்ல வந்து டவுன்ல இருக்கிற குவார்க் வந்து +1/3. இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த குவார்க் அண்ட் ஆன்டி குவார்க் மிக்ஸ்ல தான் வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து உள்ள வந்து டைட்டா வச்சிட்டு இருக்கு. இந்த நம்ம புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து குவார்க் இருந்து தெரியும். ஆனா ஆன்டி குவார்க் வந்து எங்க இருக்கு? ஆன்டி குவார்க் வந்து நியூக்ளியஸ்ல இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, குவார்க்ல என்ன இருக்கோ அது எல்லாமே ரிவர்ஸா இருக்கு. அந்த ஆன்டி குவார்க்ஸ் தான் வந்து நம்ம வந்து பயான்ஸ் அப்படின்னுவோம். அந்த பயான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குவார்க் இருக்கும், ஒரு ஆன்டி குவார்க் இருக்கும். ஸோ இந்த இந்த காம்பினேஷன்ல அந்த பயான்ஸும் வந்து உள்ள இருக்கு. ஸோ அதனால நியூக்ளியஸ் வந்து என்னன்னா, ஸ்டேபிளா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மெட்டீரியல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் உள்ள இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இது வந்து ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது பேர் வந்து பார்ட்டிகிள் ஆக்ஸலரேட்டர். அந்த பார்ட்டிகிள் ஆக்ஸலரேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து அ ஒரு பார்ட்டிகிள் அனுப்பிச்சு, இன்னொரு பார்ட்டிகிள வந்து பம்பார்ட் பண்ண வச்சு, அதுல வர என்ன எனர்ஜி அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சு தான் வந்து
இத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து புரோட்டான்ஸ வந்து பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர்ல அனுப்பிச்சீங்க அப்படின்னா, அந்த புரோட்டான வச்சு நீங்க வந்து ஒரு நியூக்ளியஸ உடைக்கிறீங்க, இல்ல புரோட்டான உடைக்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் அதுக்குள்ளார இருக்கிற எனர்ஜி என்ன வருதோ, அத பேஸ் பண்ணி உள்ள என்ன மெட்டீரியல் இருக்கு, என்ன பிஹேவியர் இருக்கு, அத வச்சு அத நம்ம வந்து என்ன பில்டிங் பிளாக்ஸ்ன்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எர்த் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஹோல் வேர்ல்டு வந்து ஒரு பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் தான். அதனால தான் வந்து எல்லாமே வந்து தனித்தனியா குவார்ட்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனோனே அந்த பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் போயிடுச்சு. நேச்சரலா இருந்தது. எல்லாமே வந்து பாண்ட் ஆயிடுச்சு. அதே மாரி இப்போ பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் வச்சு தான் நம்ம வந்து இப்போ ரிவர்ஸ் பண்றோம். அந்த புரோட்டான உடைக்கிறது, நியூட்ரான உடைக்கிறதெல்லாம் வந்து பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் இப்ப நம்ம கண்டுபிடிச்சு அத வந்து உடைக்கிறோம். இந்த சப் பார்ட்டிகிள ஸ்டடி பண்றதுக்குன்னே வந்து ஸ்விட்சர்ல வந்து ஒரு பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர கட்டுனாங்க. அது பேர் வந்து CERN. CERN நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாரி பார்ட்டிகிள்ஸ் அனுப்பிச்சு பம்பார்ட் பண்ணி, அதுல வர அவுட்புட் எடுத்து, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இது ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது. அது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி தான் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் வந்து புரோட்டான், நியூட்ரானுக்குள்ளார வந்து குவார்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறது முன்னாடி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து இப்போ இவால்வ் ஆகி நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ யூனிவர்ஸ்ல வந்து உங்களால வந்து குவார்க்ஸ தனியா பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, குவார்க்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய எனர்ஜி வச்சு சேர்ந்துருச்சு. இப்ப அந்த எனர்ஜிய வச்சு நம்ம பிரிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி சேர்ந்ததோ அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி குடுத்து நம்ம வந்து பிரிக்கணும். அந்த எனர்ஜி இப்போதைக்கு நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அதனால வந்து ஏற்கனவே வந்து குவார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி, பாண்ட் ஆகி இருக்கு. இப்ப நம்ம ஒரு டெஸ்டிங்காக குவார்ட்ஸ பிரிக்கணும் அப்படின்னா, அது பெரிய எனர்ஜி வேணும். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் டிசைன் பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் வச்சு தான் அது வந்து பாசிபிள். ஆனா நம்ம வந்து சாதாரணமா போய் அத வந்து பிரிக்க முடியாது. இந்த குவார்ட்ஸ்குள்ளாரயே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த பாண்டிங்னால பிரிக்க முடியாதனால இது பேர் என்ன சொல்றாங்கன்னா, குவார்ட்ஸ் கன்ஃபைன்மென்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். குவார்ட்ஸ் கன்ஃபைன்மென்ட்ன்றது என்னன்னா, நம்ம வந்து குவார்ட்ஸ் வந்து சேர்ந்துச்சு. ஆனா அது வந்து பிரிக்க முடியாதனால குவார்ட்ஸ் கன்ஃபைன்மென்ட் அப்படின்னு போட்டாச்சு. பிரிக்கணும்னா ரொம்ப பெரிய எனர்ஜி தேவை அதுக்கு. நேச்சுரலாவே இந்த குவார்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அது பேர் வந்து நம்ம டிகே அப்படிங்கிறோம். ஆட்டம் டிகே. ஸோ அந்த டிகே ப்ராசஸ்ல வந்து என்ன பண்ணா, ஒரு குவார்க் வந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த குவார்க் வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு வந்து புரோட்டான்ல இருந்து ஒரு குவார்க் வெளில வந்துச்சு அப்படின்னா, அது இன்னொரு குவார்க்கோட சேர்ந்து வந்து அது நியூட்ரானா மாறிடும். அதே மாரி நியூட்ரான்லேருந்து ஒரு குவார்க் வெளில வந்ததுன்னா, அது புரோட்டானா மாறிடும். ஆனா வெளில வரது வந்து டிகே அப்படின்னுவோம். அதே மாரி ஒரு குவார்க் வந்து எலக்ட்ரானா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குவார்க்ல வந்து எப்படி டிகே நடக்குது, அது இன்னொரு குவார்க் கூட எப்படி பாண்ட் ஆகுது, இத பொறுத்து தான் வந்து நம்ம வந்து இந்த பார்ட்டிகள் எல்லாமே வந்து டிஃபைன் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு அட்வான்ஸ் டாபிக்ஸ்ல வருது. அது எப்படி வந்து நடக்குது அப்படின்னு. நம்ம வந்து இந்த வீடியோல வந்து அதுக்குள்ளார போனா, அது பெரிய வீடியோவா மாறி போயிடும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃபார் ஷூர். சரி, இப்ப நம்ம வந்து ரீகேப் பண்ணுவோம். குவார்க்ஸ்ன்றது ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள். அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் வந்து நேச்சர்ல முன்னாடி அதுதான் இருந்தது. வேர்ல்டு ஃபுல்லா குவார்க்ஸா தான் இருந்தது. நம்ம வேர்ல்டு வந்து கூல் டவுன் ஆக ஆக வந்து எல்லா குவார்க்ஸும் மிங்கிள் ஆகி ஆட்டமா ஃபார்ம் ஆச்சு. ஆட்டம்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு நம்ம இப்போ அட்வான்ஸா வந்தாச்சு. இப்போ குவார்க்ஸ்குள்ளார வந்து நீங்க போணும் அப்படின்னா, நீங்க ஒரே வழி வந்து நீங்க வந்து ஆட்டம உடைச்சுக்கிட்டே போய் புரோட்டான்ஸ் எல்லாமே உடைச்சுக்கிட்டு உள்ள போனா தான் வந்து குவார்ட்ஸ பார்க்க முடியும். புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து 3 குவார்க் இருக்கு. அது வேற ஒரு ஓரியன்டேஷன்ல இருக்கு. அந்த குவார்க்ல பார்த்தீங்கன்னா, புரோட்டானுக்கு வந்து 2 அப் குவார்க், 1 டவுன் குவார்க். நியூட்ரான்ல பார்த்தீங்கன்னா, 1 அப் குவார்க், 2 டவுன் குவார்க். அதனால தான் வந்து புரோட்டான் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறோம். நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ் அப்படின்றோம். எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ஸ்ல வருது. அதனால அது வந்து அதுக்கு குவார்க் வந்து சம்மந்தம் கிடையாது. அதனால தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்க்குள்ள இல்லாம அது ஃப்ரீயா வந்து வெளில ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த குவார்க்ஸ் வந்து எப்படி நம்ம பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னா, பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் தான் ஒரே வழி. அத வச்சு தான் வந்து நம்ம குவார்க்ஸ உடைக்க முடியும். ஆனா ஒரு குவார்க்க தனியா எடுக்க முடியாது. ஒரு குவார்க்க நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அது இன்னொரு குவார்க்கோட போய் பாண்ட் ஆயிடும். அதனால வந்து குவார்க்ஸ வந்து நம்ம தனியாவே வைக்க முடியாது. அது பேர் வந்து குவார்க் கன்ஃபைன்மென்ட் அப்படின்னுவாங்க. சரி, இப்போ குவார்க்ஸ் பத்தி உங்களுக்கு இப்போ ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள குழப்பாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனா இது வந்து ஒரு ஹை லெவல் தான். இதுல ரொம்ப டெப்த் இருக்கு. அதுக்கு தான் இது வந்து அட்வான்ஸ்ட் பிசிக்ஸ் அப்படின்னுவாங்க. இது பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல வந்து வருது. சயின்டிஸ்ட் எல்லாம் இன்னும் கூட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் போடுங்க கமெண்ட்ஸ்ல. அதே மாரி உங்களுக்கு தெளிவா புரியுதா அப்படிங்கிறதும் நீங்க போடுங்க. அத வச்சு நான் வந்து வீடியோஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்றேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணாலும் கூட கேளுங்க. நான் வந்து அதுக்கேத்த மாரி வீடியோ போடுறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.